அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்ப கடுமையான வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னா, விவசாய பயிர்கள்ல சாறு உறிஞ்சு பூச்சிகள் அதிகமா தாக்குதல் தென்படுகிறது. குறிப்பா சாறு உறிஞ்சு பூச்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசுவினி, இலைப்பேன், பச்சைத்தத்து பூச்சி, வெள்ளையி, சிலந்திப்பேன். இதுல இந்த அசுவினி, பச்சைத்தத்து பூச்சி, இலைப்பேன், வெள்ளை இதெல்லாம் பூச்சி வகையில சார்ந்தது. இது 6 கால் உள்ளது. இந்த சிலந்திப்பேனுங்கிறது 8 கால். இது சிலந்தி வகையை சார்ந்தது. செம்பேன் சொல்லுவோம், நம்ம ஊர்ல சிலந்திப்பேன் சொல்லுவோம். இது சிலந்தி வகையில சார்ந்தது. இது 8 கால். இது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். 0.3 mm இருந்து 0.5 mm தான், மில்லிமீட்டர் தான் அளவா இருக்கும். ஆனா தாக்குதல் மிக தீவிரமா இருக்கும். அளவுல சிறிதா இருந்தாலும் இது தாக்குதல் 30% இருந்து 50% மகசூலை பயிரை தாக்கி பயிரை சேதம் பண்ணும். குறிப்பா என்னென்ன பயிர்ல அதிகமா தாக்குதுன்னா, தேயிலையில மிகப்பெரிய பிரச்சனை. தேயிலையில, மிளகாயில, கத்திரியில, இப்ப நம்ம ஏரியாவில் மரவள்ளியில, பாக்குல, தென்னையில கிட்டத்தட்ட இது தாக்காத பயிர்களே இல்லை. காய்கறி பயிர்ல இருந்து பல பயிர்கள் அனைத்து பயிர்கள்லையும் எல்லா சாறு உறிஞ்சு பூச்சிகளை விட சிலந்திப்பேனுடைய தாக்குதல் அதிகமா இருக்கு. இந்த குறிப்பா இந்த சிலந்திப்பேன்களுக்கு சந்தையில நிறைய விவசாயிகள் மருந்துகளை வாங்கி தெளித்து பாக்குறாங்க. கட்டுப்பாடு ஆகுது, ஆனா நீண்ட நாள் கட்டுப்பாடு ஆகல. இந்த பிரச்சனைக்காக தான் மருந்து அடிக்கிறாங்க. உடனே கண்ட்ரோல் ஆகுது. 10 நாள்ல மறுபடியும் செம்பேன் வந்தது சார் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நமது இண்டோபோகன் நிறுவனத்திலிருந்து டெட்ராஹெக்ஸ் அப்படிங்கிற ஒரு செம்பேன் பூச்சி மருந்தை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை விவசாயிகிட்ட பயன்படுத்தும் போது அதுல என்னென்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது முட்டையும் கொள்ளுது, இளம்பூச்சியும் கொள்ளுது, தாய்ப்பூச்சியும் கொள்ளுது. அதாவது சிலந்திப்பேன் ஒரு வாரத்திலேயே வேகமாக பரவும். அப்ப அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண மருந்துகளால கட்டுப்படுத்த முடியல. இந்த டெட்ராக்ஸ் முட்டையும் கொள்ளுது, தாய்ப்பூச்சியும் கொள்ளுது, இளம்பூச்சியும் கொள்ளுது. அப்ப 3 ஸ்டேஜ்லயுமே கொள்றதுனால அடுத்த தலைமுறை உருவாகிறது தடுக்கப்படுகிறது. அதனால நீண்ட நாள் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த சிலந்திப்பேன்ல முக்கியமா அதிக சேதம் பண்ற வகைகள் பாத்தீங்கன்னா 4 வகை இருக்கு. ரெட் ஸ்பைடர் மைட்னு சொல்லுவாங்க, எல்லோ மைட்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் ரெட் மைட்னு சொல்லுவாங்க, ஸ்கார்லெட் மைட். இந்த 4 மைட்ஸும் பயிர்களை அதிக சேதம் விளைவிக்கும். இந்த 4 மைட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுது டெட்ராக்ஸ். டெட்ராக்ஸோட முக்கியமான இது என்னன்னா, 4 வகையான சிலந்திப்பேன் வகைகளையும் கொள்ளுது. இந்த 3 வகையான ஸ்டேஜ், அது முட்டை, தாய்ப்பூச்சி, இளம்பூச்சி, இந்த 3 ஸ்டேஜ்லயுமே கொள்ளுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஆக 3 நிலைகளையும் கட்டுப்படுத்துது, 4 வகையான சிலந்தி பெண்களையும் கட்டுப்படுத்துது. அதனால டெட்ராக்ஸ் விவசாயிகளுக்கு மிகவும் பலனுள்ளதா இருக்குது. சரிங்க, இது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 150 இருந்து 200 மில்லியே போதுமானது. லோ டோஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் மருந்துகள் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்பெல்லாம் 150 இருந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு போதுமானது. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 1.5 இருந்து 2 மில்லி பயன்படுத்தினா போதும். இலைப்பாகம், இலையோட அடிபாகம் நல்லா நனைகிற மாதிரி பயன்படுத்தீங்கன்னா நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். எனவே விவசாயிகளே, நம்ம பகுதியில் இருக்கிற மரவள்ளி, பாக்கு, கருவேப்பிலை மற்றும் பல்வேறு காய்கறி பயிர்கள்ல தோன்றுகின்ற 4 வகையான சிலந்திப்பேன்களையும் கட்டுப்படுத்த டெட்ராஹெக்ஸ் பயன்படுத்துங்கள். இந்த டெட்ராஹெக்ஸ் பயன்படுத்துவதனால் நீண்ட நாள் பாதுகாப்பு கிடைக்கிறது, தரமான மகசூல் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம இது இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவா இந்த மருந்துகள் மற்ற மருந்துகளோட கலந்து தெளிக்கலாம்னா தாராளமா கலந்து தெளிக்கலாம் டெட்ராஹெக்ஸ். எனவே டெட்ராஹெக்ஸ் பயன்படுத்துங்கள். சிலந்திப்பேன் உங்கள் பயிர்களை காப்பாற்றுங்கள்.